லீலா சொல்றாங்க, இளமதியோட பானையை எடுத்துட்டு இந்த பானைய வைக்க போறேன், எப்படி தொங்க விட போறான்னு பாத்துருவோண்டி. ரிஷி கிட்ட லீலா சொல்றாங்க, இளமதிய பரமன் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான், அவன் ஆட்டம் தாங்கவே முடியல தம்பி. ரிஷி சொல்றாரு, இன்னைக்கு பரமனோட ஆட்டத்துக்கு சங்கு ஊத போறேன்னு கம்ப காட்டுறாரு. லீலா பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. பரமனும் ரிஷியும் சிலம்பாட்டம் ஆடுறாங்க. ரிஷிய மண்ணக்கவ வச்சுட்டு பரமன் ஜெயிக்கிறாரு போட்டியில. ஊரே பரமனை தூக்கி வச்சு கொண்டாடுது. எல்லாரும் பொங்க வைக்கிறாங்க. லீலா சிரிச்சுக்கிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இந்த பானையில எப்படி பொங்க வைக்க போறேன்னு நானும் பாத்துடுறேன்னு நினைக்கிறாங்க மனசுக்குள்ள. நேரத்துல மழை வருது. எல்லாரும் ஓரத்துல போய் ஒதுங்குறாங்க. எல்லாரும் சொல்றாங்க, ஐயையோ மழை வந்துருச்சு, பொங்க பானை நனையுதே, என்ன பண்றது? ஊருக்காரங்க சொல்றாங்க, மழையில நனையாம இளமதியோட பொங்க பானைய பரமன் காப்பாத்திட்டான். மழை நின்னதுக்கு அப்புறம் இளமதி பொங்க வைக்கிறாங்க. நர்மதா பால் நல்லா பொங்கி வருதுன்னு இளமதி கிட்ட சொல்றாங்க. பால் பொங்குறத பார்த்துட்டு எல்லாரும் சாமியை கும்பிடுறாங்க. எல்லாரும் சொல்றாங்க, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். நாளை சந்திப்போம்.